இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆன்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரை, ஆனந்தமாயுந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். விலங்குகளுடையும் பாவங்கள் தீரும் ஆராதனையாளே, கோட்டைகள் நகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாளே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆன்மநேசர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். உங்களுடைய சிந்தனைக்காக இன்றைய நற்செய்தியை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து, மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாவுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவரிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஒட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகரையில் வருவதைக் கண்டு, அஞ்சாதீர்கள். இயேசு அவரிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது.
இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் தான் அஞ்சாதீர்கள். இன்று எங்களுடைய மனித வாழ்க்கையில் எங்களுக்கு பலவிதமான ஏக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், துயரங்கள், விசேஷமாக இந்த நாட்களில் பொருளாதார பிரச்சனை, கிடைக்கும் சம்பளம் போதாது நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இந்த குடும்பத்தை எவ்வாறு நாங்கள் நடத்துகின்றோம் என்று. நான் முன்பு கூறியவாறு எடுக்கும் பணம் போதாது. அப்போ எங்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கின்றது, ஏக்கம் பயம் எல்லாம் இருக்கின்றது, கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் எப்படி நாங்கள் யாவற்றையும் ஆண்டவருக்கு எவ்வாறு நாங்கள் ஒப்பு கொடுப்பது தான் எங்களுடைய சவால், பெரிதொரு சவால். ஆனால் ஆண்டவர் எப்போதும் கூறிக்கொண்டிருக்கின்றார், நான் தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அஞ்சாதீர்கள், பயப்பட வேணாம், விசுவாசம் கொள்ளுங்கள். விசுவாசம்தான் முக்கியம், விசுவாசம் நம்பிக்கை முக்கியம். சில வேளைகள் நீங்கள் நினைக்கலாம், பகலைக்கு பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிட கொடுப்பது, கறி ஒன்றும் இல்லை, சோறு மாத்திரம்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க, இப்போ என்னத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுண்டு. அரிசி மாத்திரம்தான் இருக்குது, அரிசியை கொண்டு சோறை எடுக்கலாம், சோத்தோட வேறு என்ன கொடுக்கறது, சோத்தோட வேறு என்ன கொடுக்கறதுண்டு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். கஷ்டம். அப்போ இப்படியான நேரங்களில் தான் அன்றைக்கு சில சமயங்களில் வெறும் சோறு மாத்திரம்தான் சாப்பிட வேண்டி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒன்று நாங்கள் நினைக்க வேணும், என்ன நிகழ்ந்தாலும் எப்போதும் கடவுளோடு நாங்கள் இருக்க வேண்டும். அது முக்கியம். என்ன நிகழ்ந்தாலும் நாங்கள் கைவிடக்கூடாது. கைவிடாமல் கடவுளோடு இருக்க நாங்கள் பழக வேணும். ஒவ்வொரு நாளும் குடும்பங்களில் நான் ஒரு புது முறையை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். சாப்பாட்டுக்கு முன்பு பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லது மரியாள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், செபமாலை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு காரணிக்கம் செபமாலையை செபித்து பாருங்க. அப்போது மற்றது அடுத்தது, இது பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். ஒரு காரணிக்கம் செபமாலை சொல்கிற நேரம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். முழுக்க சொல்ல தேவையில்லை. பிள்ளைகள் அவங்க எல்லோரும் குடும்பமாக சனிக்கிழமைகள் நீங்கள் செபிக்கலாம். செபமாலையை செபித்த பிற்பாடு அன்றைய நாளை பற்றி நீங்கள் பிள்ளைகளோட கதைக்க வேணும். பள்ளிக்கூடத்தில் என்ன படித்தாங்க, நீங்கள் அந்த கேள்வி கேட்குற நேரம் அவர்களுடைய ஞாபக சக்தியை நீங்கள் கூர்மையாக்குறீங்க. அதை அவர்களை பயன்படுத்த அந்த அபியாசத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இன்றைக்கு என்ன படிச்சீங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சீங்க, அப்போ அவங்க சொல்ல தொடங்குவாங்க. அது பள்ளிக்கூடம் அந்த நாள். அதன் பிற்பாடு அன்றைய நற்செய்தியில் ஒரு 2 வசனம் வாசித்தா போதும். காரணம் பிள்ளைகளுக்காக 2 வசனம் வாசித்து அந்த ஒரு ஏதாவது ஒரு சொல்ல உச்சரியுங்கள். உச்சரிப்பு முக்கியம். உச்சரிக்க பழக வேணும். இது ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டு இப்போ இன்றைய நற்செய்தியில் நாங்கள் உச்சரிக்க வேணும். நான் தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அஞ்சாதீர்கள். பிள்ளைகளை பழக்குங்க. நான் தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்று அது சொல்ல பழக்க வேணும். நான் தான் அஞ்சாதீர்கள். அப்படி உச்சரிப்புக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் அமைதி.
இன்றைக்கு அமைதி எங்களுக்கு முக்கியம். இன்றைக்கு எல்லாம் ஓட்டம், ஒன்று முடிய அடுத்த வேலை, ஓட்டம் ஓட்டம். அப்போ அமைதி எங்களுக்கு அவசியம். கொஞ்சம் நேரம் உட்கார வேணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதே போல் என்னுடைய சிந்தனையிலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ நான் தான் அஞ்சாதீர்கள், இதுவும் ஒரு சொல் எடுக்கிறது. அதன் பிற்பாடு இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் அதாவது கடவுளுடைய அனுபவம் இன்றைக்கு என்ன நடந்தது. இந்த நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், எழுந்த நாங்கள் காலையில் எழுந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை என்ன நடந்தது, அங்கு நீங்கள் ஆண்டவருடைய ஞாபகம் வந்தது, ஆண்டவருடைய சிந்தனை வந்தது, ஏதும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், அந்த நிகழ்வின் போது ஆண்டவருடைய சிந்தனை வந்திருக்கலாம், அல்லது ஒரு வழிகாட்டி, ஒரு ஏவுதல், ஒரு தூண்டல், கடவுளோட குரல் உங்களுக்கு கேட்டிருக்கலாம், அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்ய வேணும், அப்படியெல்லாம். அது தூய ஆவியின் வழி நடத்துதல். அப்போ தூய ஆவியும் எங்களை வழி நடத்துகின்றார். அவருடைய சிந்தனை, அவருடைய சொற்கள், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்போ நான் முதல் கூறியவாறு ஒரு விசுவாச சம்பவத்தை எல்லோரும் பேச தொடங்க வேணும். பேச வேணும். உங்களுடைய விசுவாச சம்பவங்கள் நாங்கள் பேச வேணும். அது ஐஸ்பட்டியில் நாங்கள் அடுக்கி வைக்கிறது இல்லை. விசுவாசத்தை நாங்கள் பரிசாற்ற வேணும், பேச வேணும், கதைக்க வேணும். அப்போ ஒவ்வொருவரும் ஏதாவது சொல்ல தொடங்குவாங்க. விசுவாசத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது விசுவாசம் வளருகின்றது. விசேஷமாக இந்த பாஸ்கா காலத்தில் உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் எங்களோடு இருக்கின்றார். அப்போ உயிர்த்த ஆண்டவரில் நாங்கள் வாழ்வது மாத்திரமல்ல, நாங்கள் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பம், வேலைத்தலம், சுற்றாடல், எங்கே இருந்தாலும் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரோடு நடமாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், அவரோடு நாங்கள் நடமாடி கொண்டிருக்கின்றோம், அவருக்கு சாட்சி கொடுக்கின்றோம். அவர் சொல்ல வேண்டியதை நாங்கள் எங்களுடைய குரல் வழியாக சொல்லுகின்றோம், பேசுகின்றோம். அப்போ உறுதியாக அவரிடம் நாங்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் நடக்க தொடங்குகின்றோம். மாறா எந்த விருப்பம் இல்லை, என் சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம். நான் தான் அஞ்சாதீர்கள், நான் தான் அஞ்சாதீர்கள். சாயலுள் மறைந்தே வசிக்கும் ஒப்பற்ற தேவானின் அடி பணிவோம். அத்தனே உன்னை நான் சிந்திக்க சிந்திக்க இத்துணை என்னுள்ளம் கனிந்தே உருவாகும்.
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரி வருள் அனுமானமே பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஆமென். பரலோ அப்பத்தை அவளுக்கு கொடுத்தல் நீ அதிசார மதுர இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த விப்புக்குரிய திருவச்சானத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவங்களை விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
ஏதிசயம் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. ஏதிசயம்